ஆண்டவரும் அருமை ரட்சிகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திலே இந்திய மிஷனரி சங்கத்தின் சார்பாக மறுமுறை உங்களுக்கு அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். திரளாய் உங்களை காண்பதிலே மிகுந்த சந்தோஷம். ஆண்டவர் இந்த இடத்திலே நம்மை கொண்டு வந்ததற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. ஹல்லேலூயா. நிச்சயமாகவே இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய பணியிலே ஆண்டவர் எடுத்து பயன்படுத்தும்படியாக, குடும்பங்களாக நாம் ஆண்டவருக்காக எழும்பும்படியாக அழைத்து வந்திருக்கிறார். ஆண்டவர் நிச்சயமாக நம்மோடு கூட பேச போகிறார். இந்த நாளிலும் வந்திருக்கிற எல்லா குருவானவர் அவர்களுக்கும் அவருடைய மனைவிமார்களுக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாக, முடிந்தால் நாம் இருக்கிற இடத்துல எழுந்திருந்து பரிசுத்த ஆவியானவருடைய அசைவாடுதலை உணரும்படியாக, ஆண்டவருடைய அந்த சத்தம் இந்த இடத்திலே நம் மத்தியிலே தொனிக்கும்படியாக அப்படியே கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். அசைவாடும் ஆவியே, தூய்மையே, ஆவியே, அசைவாடும் பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. எங்களோடு கூட பேசுகிறவரே, எங்களோடு கூட தங்குகிறவரே, எங்களை நடத்துகிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. உங்க ஆவியின் அபிஷேகம் ஐயா, அப்பா, உங்க அசைவாடுதல் தகப்பனே, இந்த இடத்துல இருப்பதற்காக உமக்கு நன்றி ராஜா. அன்று பெந்தெகோஸ்தே நாளிலே ஊற்றப்பட்ட ஆவியானவருடைய அனுக்கிரகம் பொழிந்தருளப்பட்டு கொண்டிருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ராஜா. அப்பா, நீங்க பேசுங்க ஐயா. அன்றைக்கு பேதுரு பேசின பொழுது ராஜா, இருதயத்தை குத்தப்பட்டார்கள் ராஜா. அப்பா, ரட்சிக்கப்பட்டார்கள் ஐயா. இன்றைக்கு நீங்க பேசுகிறத நாங்க கேட்டு ராஜா, உமக்காக எழும்ப வேண்டும் ஐயா. உங்களுக்காக எழும்பணும் ராஜா. நீங்க மாத்திரம் பேசுங்க ராஜா. அடிமையுடைய சத்தத்தினால எந்த பிரயோஜனமும் கிடையாது அப்பா. அப்பா, உங்க சத்தம் மாத்திரம் இந்த இடத்திலே ஹல்லேலூயா துணிக்கட்டும் ஐயா, துணிக்கட்டும் ராஜா. நீங்க பேசுகிறதை கேட்டு உங்க சித்தத்தின்படி நடக்க எங்களுக்கு பலன் தாங்கப்பா. அடிமையை தரை மட்டும் தாழ்த்தி மறைத்துக் கொள்ளுகிறேன்.
உங்க நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். அப்படியே நாம் அமர்ந்து கொள்வோம். ஆண்டவர் இந்த நாளிலும் நல்லது ஒரு தலைப்பை நமக்கு தந்திருக்கிறார். அதை குறித்து அநேக காரியங்களை நம்ம கற்றுக்கொண்டே வருகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவர் என் மூலமாக உங்களுக்கு சில காரியங்களை கற்றுக் கொடுக்கும்படியாக வாஞ்சிக்கிறார். தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியே, தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியே என்கிற தனிப்பில் இந்த நாளில் நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். நாம் எல்லாரும் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியே என்றால் ஆண்டவர் நம்மிடத்தில் ஒரு எதிர்பார்ப்போடு நம்மை கூப்பிட்டு அழைக்கிற ஒரு சத்தமாக இருக்கிறது. இந்த நாளில் ஆண்டவர் என்ன பேச போகிறார் அப்படிங்கிற ஒரு வாஞ்சையோடு ஆண்டவருடைய பாதத்தில் அந்த இருதயத்தை திறக்கப்பட்டவர்களாக ஆண்டவருடைய வார்த்தையை கேளுங்க. நிச்சயமாக ஆண்டவர் நாம் ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய பணியில் எடுத்து பயன்படுத்துவாராக. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே இந்த வார்த்தையை பேதுரு திருச்சபையாருக்கு சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தை நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வர வளைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும், தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாகியும். எந்த இடத்துல ஒரு செலக்ஷன், ஒரு சூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு பர்பஸ் இருக்கும், அதில் ஒரு நோக்கம் இருக்கும். யாரோ ஒருவர் அதற்காக தெரிந்தெடுக்கப்படுகிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் ஏதோ ஒரு ட்ரைனிங்காகவோ அல்லது ஏதோ ஒரு வேலையில் அமர்த்தப்படுவதற்காகவோ அவர்கள் செலக்ட் பண்ணப்படுகிறார்கள். அதே போல நம்முடைய அன்பின் ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறதற்கு ஒரு தெய்வீக நோக்கம் இருக்கிறது. என்னவென்றால் அவருடைய புண்ணியங்களை நாம் அந்தகாரத்தில் இருந்தோமே தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு அவர் ஒளியாயிருக்கிறார். அவர் எல்லா மனுஷரையும் பிரகாசிப்பிக்கிறார், மெய்யான ஒளியாக இருக்கிறார். அந்த ஒளிக்குள்ளாக நம்மளை அழைச்சி வந்திருக்கிறார் அல்லவா. அந்த அந்தகாரத்தில் இருந்தோமே அந்த நாட்களை நினைத்து பார்த்து இன்றைக்கு ஆண்டவர் நம்மளை எப்படி வைத்திருக்கிறார் என்று சொல்லி யோசிக்கிறவர்களாக, அதே வேளையிலே இன்னும் அந்தகாரத்தில் எத்தனை ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்கு அநேக காரியங்கள் உங்களுக்கு முன்பாக பகிர்ந்தளிக்கப்பட்டது. எல்லா ஜனங்களும் நம்முடைய இந்திய தேசத்திலே கோடிக்கணக்கான ஜனங்கள் ஆண்டவரை அறியாதபடி, அந்த ஒளியை அறியாதபடி, அந்த ஒளிக்குள்ளாக வராதபடி அந்தகாரத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய ரத்தத்தை சிந்தி கொண்டிருக்கிறவங்க, மந்திரவாதிகளுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறவங்க, பல விதங்களிலே அடிமைத்தனத்திலே இருளுக்குள்ள இருக்கிறாங்களவா, அவங்களுக்கு எல்லாம் ஆண்டவருடைய புண்ணியங்களை அறிவிக்கிறதுக்காக மாத்திரமே ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். It's a divine purpose of God for selecting us. நம்மளை சூஸ் பண்ணுறதுக்கு அதுதான் ஒரே ஒரு நோக்கம், ஒரே ஒரு நோக்கம். நாம் இதை குறித்து நிறைய காரியங்களை இன்ட்ரோடக்ஷனில் கேள்விப்பட்டோம். அவர் உலக தோற்றத்துக்கு முன்னாகவே நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். அவர் தம்முடைய அன்பினால் தெரிந்திருக்கிறார், கிருபையினால தெரிந்தெடுத்திருக்கிறார். இதெல்லாம் வசன ஆதாரங்கள். எபேசியர் 1ஆம் அதிகாரத்திலே எல்லா ஆதாரங்களும் இருக்கிறது. ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்து வைத்திருக்கிறார். அழகான ஒரு வசனம் என்ன தெரியுமா? சங்கீதம் 33ஆம் அதிகாரம் 33ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம். கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. நீங்களும் நானும் யாரு? பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு யாருன்னு தெரியும். ஆண்டவராகிய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால கழுவப்பட்டு ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. we are blessed என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் நம்மை பாக்கியவான்களாக வைத்திருக்கிறார். அதே வேளையிலே பொறுப்பாளிகளாக வைத்திருக்கிறார், பொறுப்பாளிகளாக வைத்திருக்கிறார்.
நம் மீது ஒரு பெரிய நோக்கம் இருக்கிறது. நம்மை தெரிந்து கொண்டதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. அதை நாம் நிறைவேற்றும்படியாக ஆண்டவர் நம்மை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறவராக இருக்கிறார். எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறவராக இருக்கிறார். நம்முடைய தகுதி அல்ல, ஆண்டவருடைய அன்பு நம்மை தேடி வந்தது. அவருடைய கிருபையினால் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். மிஷனரிமார்கள் மூலமாக நம்முடைய பகுதிகளுக்கு ஆண்டவரின் நற்செய்தி வந்தது. இயேசு என்றால் யார் என்பதை அறிந்து கொண்டிருக்கிறோம். தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாக இன்றைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு 3 காரியங்களை நான் உங்களுக்கு முன்பாக வைக்க வாஞ்சிக்கிறேன். நான் சில இடங்களில் பேசும்போது ஆண்டவர் உங்களுக்கு ரிமெம்பர் பண்ணுற மாதிரி சில வேர்ட்ஸ் மூலமாக ஆண்டவர் எனக்கு கற்றுத்தருவார். இந்த நாளிலும் பி அப்படிங்கிற தமிழ் எழுத்து, பி அப்படிங்கிற லெட்டரில் ஆரம்பிக்கிற ஒரு 3 காரியங்களை ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறவராக நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிற தேவனாக இருக்கிறார். ஏசாயா 43, 20, 21 வசனங்களில் இந்த ஆதாரத்தை கொண்டுதான் பரிசுத்த பேதுரு இந்த வசனத்தை சொல்லுகிறார். நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்துக்கு வனாந்திரத்திலே தண்ணீரையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குகிறதுனாலே காட்டு மிருகங்களும் வலு சிற்பங்களும் கோட்டான் குஞ்சுகளும் என்னை கனம் பண்ணும் இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன். அவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அன்றைக்கு இந்த வார்த்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அறிவிக்கப்பட்டது. இன்றைக்கு இயேசுவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டு இயேசுவின் திருச்சபையாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நம் ஒவ்வொருடைய எதிர்பார்ப்பாக இது இன்றைக்கு காணப்படுகிறது. அன்பானவர்களே, முதலாவதாக ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், பிரித்தெடுக்கப்பட்ட தேவனுடைய ஜனங்களாக வாழுங்கள். பிரித்தெடுக்கப்பட்ட தேவனுடைய ஜனங்களாக வாழுங்கள், தெரிந்தெடுக்கப்பட்ட சந்ததியே என்று சொல்லி நம்மோடு கூட பேசுகிறவராக இருக்கிறார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்திலே பார்ப்பீர்கள் என்று சொன்னால், பின்பாக உள்ள வசனங்களிலே 10ஆம் வசனத்திலே, முன்பு நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை, இப்பொழுது நீங்க யாரு? அவருடைய ஜனங்கள், தேவனுடைய ஜனங்களா இருக்கிறோம். அவருடைய சொந்த பிள்ளைகளா இருக்கிறோம். அந்த 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தினுடைய இறுதி பாகமும் அதுதான் சொல்லுகிறது. பரிசுத்த ஜாதியாயும் அவருடைய சொந்த ஜனமாயும் நம்ம இருக்கிறோம். இது எதனால நடந்தது தெரியுமா? கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 5, 6 வசனங்களை வாசிக்கும் போது, காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்திலே பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் இந்த உலகத்துக்கு அனுப்பினார். மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடினால் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவியை உங்கள் இருதயத்திலே அவர் அனுப்பினார். தன்னுடைய குமாரனை, ஏக குமாரனை இந்த உலகத்துக்கு பலியாக அவர் அனுப்பினதினாலே, அவர் ரத்தம் சிந்தினதினாலே தேவனோடு நம்ம ஒப்புரவாகி தேவனை நம்ம அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற ஒரு புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நம்மளுக்கு தந்திருக்கிறார். அதன் மூலமாக நம்ம தேவனுடைய ஜனங்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா! யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் தம்முடைய ரத்தத்தை சிந்தி நம்ம மீட்டு கொண்டதினாலே இந்த மாபெரும் தகுதி, இந்த மாபெரும் இந்த தெரிந்து கொள்ளுதல் நம்ம உண்டாயிருக்கிறது. யோசித்து பார்க்கிறோமா? ஒவ்வொரு நாளும் எத்தனையோ காரியங்களுக்காக ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து நிற்கிறோமே. முதலாவது நம்ம சொல்ல வேண்டிய காரியம், அப்பா என்னை தெரிந்து கொண்டீரே, உம்முடைய ரத்தத்தினால என்னை மீட்டு கொண்டீரே, பாவியாக எனக்காக ரத்தம் சிந்தினீர் அல்லவா, அதனால இன்றைக்கு நான் உம்முடைய பிள்ளையாக மாறி இருக்கிறேனே, எனக்கு என்ன தகுதி இருக்கிறது, என்னை ரட்சித்திருக்கிறேன். அதை ஒவ்வொரு நாளும் நாம் நினைத்து பார்க்கிறவர்களாக இருந்தால் மாத்திரமே உண்மையான ஒரு கிறிஸ்தவர்களாக நம்ம வாழ முடியும். அந்த எண்ணம் அநேக நேரத்தில் மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், மறைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிரித்தெடுக்கப்பட்ட தேவனுடைய ஜனங்களாக வாழுங்கள் என்று சொல்லுகிறார் ஆண்டவர். பரிசுத்த தேவன், அவர் பரிசுத்த தேவன். அவர் பாவம் செய்யவில்லை. அவரிடத்தில் எந்த ஒரு தீங்கோ குற்றமோ காணப்படவில்லை. நமக்காக பலியானார். நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொல்லி 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்தில் அவர் கற்றுக் கொடுக்கிறத பார்க்கிறோம். அந்த பரிசுத்த தேவனுடைய பிள்ளைகளா வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, ஆண்டவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. நம்முடைய
பரிசுத்த வாழ்வு எப்படி இருக்கிறது என்று சொல்லி யோசித்து பார்ப்போம். எத்தனை பாவங்கள் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். அநேக காரியங்களோடு நாம் ஐக்கியப்பட்டவர்களாக காணப்பட்டு கொண்டிருக்கிறோம். அவிசுவாசிகளோடு நாம் பிணைக்கப்படாதபடி இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் ஆண்டவர். 2 கொரிந்தியர் 6:17-18 பார்க்கும் பொழுது, ஆனபடினாலே நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உலகத்தின் காரியங்களோடு, உலகத்தின் பாவங்களோடு, அடிமைத்தனங்களோடு நம்மளுக்கு பங்கு இருக்க கூடாது. ஆண்டவர் நம்மளை பிரிச்சுட்டாரு, ரட்சித்துட்டாரு. அவருடைய ஜனம் நம்ம இன்னைக்கு எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? ஒரு பக்தி வைராக்கியம், தெய்வ பயம் நமக்குள்ள இருக்கிறதா? தேவனுடைய பிள்ளைகள் என்ற சாட்சி நமக்குள்ள இருக்கிறதா? யோசித்து பார்ப்போம். பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்வு. chosen generation. We are separated ones. நாம் உலகத்தார் அல்ல. ஆண்டவர் சொல்றாரு, நான் உலகத்தார் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. உலகத்துக்குள்ளதான் நம்ம வாழ்றோம். ஆனா we are not of the world. நம்ம இந்த வேர்ல்டு தான். ஆனால் உலகம் நம்மை ஆக்கிரமிக்கிற அளவுக்கு நாம் வாழக்கூடாது. ரோமர் 12:2 அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டி. உங்க உள்ளத்தில் இருக்கிற எல்லாவித பழைய பாவங்கள் ஒழிந்து போக வேண்டும். ஒரு புது மனுஷியை போல நீங்க மாற வேண்டும். ஒரு பரிசுத்த ஜாதியாக, அவருடைய சொந்த ஜனமாக ஆண்டவர் நம்மளை எக்ஸ்பெக்ட் பண்றாரு. அவர் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றாரு. இன்னும் பார்த்தீங்கன்னா, அவருக்கு சொந்தமான ஜனங்களாக இருக்கிற நம்ம அவருடைய அன்பை காட்டுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். தேவ ஆவியானவர், அவருடைய ஆவியானவர் அன்புள்ளவர். அந்த அன்பினாலே நிறையப்பட்ட ஒரு வாழ்க்கை. யோவான் 15 ஆண்டவர் அழகாக சொல்லுவார், நான் உங்களில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும். அந்த அன்பு எப்பொழுது வரும்? ஆண்டவர் நம்மளை ஃபுல்லா, அவர் கம்ப்ளீட்டா நம்மளை ஆக்கிரமித்து கொள்ளும் பொழுது அந்த அன்பு மற்றவர்களிடத்தில் வெளிப்படும். அந்த அன்பை ஆண்டவர் எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். இந்த உலகத்திலே ஆண்டவருடைய அன்பை அறியாதிருக்கிற ஜனங்களுக்கு ஆண்டவருடைய அன்பை நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அந்த தெய்வீக அன்பு நம்மை நிரப்பி இருக்க வேண்டும். அதுதான் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. மற்றவர்களைப் போல யார் எப்படி போனால் என்ன என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருப்போம் என்று சொன்னால் அது ஒரு செப்பரேட்டட் லைஃப் கிடையாது. அது ஒரு சோசன் லைஃப் கிடையாது. ஆண்டவர் எனக்குள்ள அவருடைய அன்பை ஊற்றுகிறதினால மற்றவர்களுடைய அழிவை என்னால் பார்க்க முடியவில்லை. அவர்களுக்காக நான் எதையாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அந்த தெய்வீக அன்பு வெளிப்படுகிறது அல்லவா? அதை தான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அதை தான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அந்த அன்பின் நிமித்தமாக நாம் செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் நம்முடைய தேசத்திலே ஆண்டவருடைய அன்பை அறியாதிருக்கிற ஜனங்களை ஆண்டவருடைய அன்புக்குள்ள கொண்டு வரும். அன்பானவர்களே, அதை ஆண்டவர் இன்றைக்கு எதிர்பார்க்கிறவராக, பரிசுத்த ஆவியானவராக உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். என்னுடைய அன்பு உனக்குள்ள இருக்கா மகளே? நீ என் சொந்த பிள்ளை அல்லவா? என் அன்பு உனக்குள்ள இருக்கணும். என் பாரம் உனக்குள்ள இருக்கணுமே. தேசத்துக்காக நான் இன்றைக்கு பாரப்பட்டு கொண்டிருக்கிறேனே. உங்களுடைய பாரம் என்ன? உங்களுடைய குடும்பத்தினுடைய பாரம் என்ன என்று சொல்லி ஆவியானவர் அசைவாடுதலோடு பேசிக் கொண்டிருக்கிறார். மத்தேயு 5:16 பார்க்கிறோம், இவ்விதமாக மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு
பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்கட்டும். நம்முடைய நற்கிரியைகளை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவரால் பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக, ஒரு பரிசுத்த ஜனமாக, ஒரு ஆசாரிய கூட்டம் என்று சொல்லி நம்மை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களிலே அந்த ஆரோனுடைய புத்திரர் ஆண்டவருடைய பணியை செய்யும்படியாக பரிசுத்தம் பண்ணப்பட்டார்கள். பரிசுத்த பணிவிற்கு என்று அழைக்கப்பட்டார்கள். அவர்கள் ஆண்டவரோடு கூட மக்களை அவர்கள் மீடியேட்டராக இருந்து ஒருங்கிணைத்தார்கள். ஆண்டவருடைய வார்த்தையை அறிவித்தார்கள். நாமும் அப்படியாக உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 3ஆம் வசனத்திலே அவர் சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். நீங்களும் ஆசாரிய கூட்டமாக உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். ஆண்டவருடைய அந்த கல்லாகி அவரிடத்தில் நம்ம சேர்ந்தவர்களாகிய நாமும் அவரால் ஆசாரிய கூட்டமாக நம்ம உருவாக்கப்பட்டிருக்கிறோம். அதுதான் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு பரிசுத்த வாழ்க்கை. ஒரு பரிசுத்த வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கை எப்படி காணப்பட்டு கொண்டிருக்கிறது? பரிசுத்தம் நம்மிடத்தில் இருக்கிறதா? தெய்வீக அன்பு நம்மிடத்தில் இருக்கிறதா? அப்படிப்பட்ட தேவனுடைய ஜனமாக நாம் வாழ்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த தேசத்திலே தேவனை அறியாத ஜனங்கள் அவருடைய அன்பை அறிந்து கொள்ளும்படியாக அவருடைய அன்பை சொல்லுவோம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே பாராட்டினர் அல்லவா? அதுதான் புண்ணியங்கள். எத்தனை நன்மைகளை ஆண்டவர் செய்திருக்கிறார். உங்களை மீட்டுக் கொண்டிருக்கிறார். நீங்கள் ஜெபித்த பொழுது ஆண்டவர் உங்கள் ஜெபங்களுக்கு பதில் கொடுத்தார். இக்கட்டுகளிலிருந்து சர்வவல்ல தேவனாக உங்களை விடுவித்தார் அல்லவா? நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? யோபுடைய வாழ்க்கையை பார்ப்பீர்கள் என்று சொன்னால், என்னுடைய பிள்ளைகள் பாவம் செய்து விடுவார்களோ என்று சொல்லி அவருடைய பிள்ளைகளை பரிசுத்தம் படுத்தினார். அன்றைக்கு நோவாவுடைய ஒரு குடும்பம் பார்க்கும் பொழுது அந்த குடும்பம் மாத்திரம் ரட்சிக்கப்பட்டது. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே தயவு கிடைத்தது. எல்லாரும் பாவம் செய்து கொண்டிருந்தார்கள். அதன் மத்தியிலும் ஒரு பயபக்தியாக ஆண்டவருடைய ஜனங்களாக வாழ்கின்ற குடும்பங்கள் நமக்கு முன்பாக வேதாகமத்திலே காட்டப்பட்டிருக்கிறது. வேதாகமத்திலே காட்டப்பட்டிருக்கிறது. ஒரு சகரியா எலிசபெத் குடும்பத்திலே ஒரு யோவான், அவர்கள் முழுவதுமாக ஆண்டவருக்கு என்று பரிசுத்தம் பண்ணப்பட்டவர்களாக ஆண்டவருடைய பணியை செய்தார்கள். அப்போஸ்தலர் 10 ஒரு கொர்நேலியுவின் குடும்பத்தை பார்க்கிறோம். தேவனுக்கு பயந்த ஒரு குடும்பம், ஜெபித்துக் கொண்டிருந்த ஒரு மனிதன். அவனுக்கு தேவ வார்த்தை வரும் பொழுது மற்றவர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக பேதுரு அழைப்பிக்கப்பட்ட பொழுது எல்லா ஜனங்களையும் அந்த இடத்துல கூட்டி சேர்த்து அங்கு ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட்டது. எல்லாரும் ஆண்டவரை அறிந்து ஏற்றுக்கொண்டு ஆவியை பெற்றுக் கொண்டார்கள். இப்படிப்பட்ட குடும்பங்கள் நமக்கு முன்பாக இருக்கிறது. நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? ஆண்டவர் நம்மை தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாக நம் மீது ஒரு பெரிய நோக்கத்தை வைத்திருக்கிறாரே. நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? தேவனுடைய ஜனங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? ஆண்டவருடைய கரத்தில் இன்றைக்கு ஒப்பு கொடுங்க. பரிசுத்தத்திலே குறைவுபட்டிருப்பீர்கள் என்று சொன்னால், தெய்வீக அன்புலே குறைவுபட்டிருப்பீர்கள் என்று சொன்னால், என்ன அர்ப்பணிக்கிறப்பா, என்ன பரிசுத்தப்படுத்துங்க ராஜா. உங்க சாயலை எங்க குடும்பம் காட்டணும் ராஜா. இவங்க தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லணும். உங்க அன்பை நான் அந்த உலகத்துக்கு காட்டணும். அறியாதிருக்கிற ஜனங்களுக்காக நற்கிரியைகளை செய்யணும். உங்களுடைய ஜெபம் இன்றைக்கு தேவை. ஜெபங்கள், முழங்கால் யுத்தங்கள் இன்றைக்கு தேவை. அநேக காரியங்கள் மூலமாக அதை ஆண்டவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். இன்றைக்கு சுயநல ஜெபங்கள், எனக்கு, என் பிள்ளைக்கு, என்னுடைய காரியம் இல்ல. நீங்க ஆண்டவருக்காக பாரத்தோடு ஜெபிப்பீர்கள் என்று சொன்னால், ஆண்டவருடைய பாரத்தை சுமந்து ஜெபிப்பீர்கள் என்று சொன்னால், உங்களுடைய காரியத்தை ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். நீங்க உங்களுடைய முன்னிறுத்தும் பொழுது ஆண்டவர் துக்கப்படுவார். என்னுடைய பாரத்தை அவர் சுமக்காதபடி அவளுக்காக அழுது கொண்டிருக்கிறாரே, நான் ஜனங்களுக்காக இன்றைக்கு அழுது கொண்டிருக்கிறேனே. ஒரு பொருத்தனை செய்யுங்க. இந்த புதிய ஆண்டிலே உபவாசத்தோடு ஒரு நாளாவது நான் தனிமையாக என் அறைக்கதவை பூட்டிக் கொண்டு மிஷனரிமார்களுக்காக யுத்தம்
யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அருமையான தம்பி சொன்னாங்க, அந்த கயிறை நீங்க பிடிச்சிருக்கிறீங்க, அந்த கயிறை விட்டு விட்டால் உள்ளே போய்விடும். இன்றைக்கு அவர்கள் யுத்த களத்தில் தான் நின்று கொண்டிருக்கிறார்கள். துன்பங்கள், உபத்திரவங்கள், பிரச்சனைகள் மத்தியிலே தங்களுடைய உயிரை பணயம் வைத்து தேவனுடைய அன்பை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அநேக மிஷனரிகள் எவ்வளவு கஷ்டத்தின் மத்தியில சென்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நம்முடைய ஜெபங்கள் தேவை. இங்கு நம்ம ஜெபிக்கிற ஜெபங்களின் மூலமாக அங்கு மாபெரும் அசைவை ஹalleluya சர்வவல்ல தேவன் உண்டு பண்ணுவார். ஏனென்றால் நம்முடைய தேவன் சாதாரணமானவர் அல்ல, ஜீவன் உள்ளவர், சர்வ வல்லவர், ஜெபத்தை கேட்கிறவர். நம்முடைய ஜெபங்கள் எப்படி இருக்கிறது? குழுக்களாக கூடி ஜெபிக்க அர்ப்பணிப்போம். இந்த புதிய ஆண்டில் பெண்களாக கூடி ஜெபிப்போம். நேரம் கிடைக்கும் போது வீட்டிலே பக்கத்தில் இருக்கிறவர்கள் பிரேயர் செல்ஸ் ஃபார்ம் பண்ணி ஜெபிப்போம் என்று தீர்மானம் எடுங்க. கடைசி காலம் அம்மா, கடைசி காலம் ஐயா. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை எதிர்பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறார். தேவ ஜனமே, ஜெபிக்கிறவர்கள் இன்றைக்கு தேவை. ஆண்டவருக்காக உழைக்கிறவர்கள் ஒரு முன்னாடி எழுந்து நான் செய்கிறேன் என்று ஒரு தலைமைத்துவத்திலே எழும்புகிறவர்கள் இன்றைக்கு தேவை. அன்றைக்கு ஒரு நெகேமியா எழுப்பினார், எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி ஒரு நெகேமியா எழுந்த பொழுது எல்லாரும் இணைந்து கொண்டார்கள். இன்றைக்கு நீங்க ஒவ்வொருவரும் உங்களுடைய பகுதியில் இருந்து ஆண்டவருக்காக இதை நான் செய்கிறேன் என்று சொல்லி ஒரு ஸ்டெப் எழுந்து பாருங்க. உங்களோடு கரம் கொடுக்கிற அநேகரை ஆண்டவர் இந்த ஆண்டிலே கொண்டு வந்து நம்முடைய ஊழியர்களிலே ஆண்டவர் மாபெரும் காரியங்களை செய்வார். மாபெரும் காரியங்களை செய்வார். இது மௌனமாயிருக்கிற காலம் அல்ல, இது மௌனமாயிருக்கிற காலம் அல்ல. தேவன் நம்மை எதிர்பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறார். தேவன் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவருக்காக நற்கிரியைகளை செய்ய நாம் எழும்ப வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இரண்டாவதாக பார்ப்பீர்கள் என்று சொன்னால், இரண்டாவது பி, முதல் பி என்ன சொன்னேன் உங்களுக்கு? பிரித்தெடுக்கப்பட்ட தேவனுடைய ஜனங்களாய் வாழுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் பேசினார். இரண்டாவதாக பார்த்தீங்கன்னு சொன்னால், பிதாவின் சித்தத்துக்கு முழுமையாக அர்ப்பணியுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் இரண்டாவதாக நம்மோடு கூட பேசுகிறார். பிதாவின் சித்தத்திற்கு முழுவதுமாக அர்ப்பணியுங்கள். பிதாவினுடைய சித்தம் என்னவென்றால் எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஆண்டவரை எல்லாரும் அறிய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதற்காக தான் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். அவருடைய அன்பை இந்த உலகத்துக்கு அறிவிக்கணும். இயேசுதான் ரட்சகர், இயேசுதான் இந்த உலகத்துக்கு வந்து நமக்காக ரத்தம் சிந்தினவர். நம் ரத்தம் சிந்த வேண்டியது இல்லை. அவரை விசுவாசிச்சா போதும், அவரை ஏற்றுக்கொண்டா போதும், நமக்கு மீட்பு உண்டு, நித்திய ஜீவன் உண்டு என்கிற இந்த நற்செய்தியை நாம் அறிவிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அதை கேள்விப்படுபவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்படுவார்கள். அறிவிக்கிறவர்கள் இன்றைக்கு தேவை. ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அறிவிக்கிறவர்கள் இன்றைக்கு எழும்ப வேண்டும், எழும்ப வேண்டும். இந்த காரியத்தை கூட அண்ணன் அதிகமாக ஸ்ட்ரெஸ் பண்ணி சொன்னாங்க. நம்முடைய குடும்பத்திலிருந்து ஒரு பிள்ளையவாது ஆண்டவருக்கென்று அர்ப்பணிக்க வேண்டும். அறிவிக்கிறதுக்கு இன்றைக்கு ஆட்கள் இல்லை, ஆட்கள் இல்லை. அதே காரியத்தை ஆண்டவர் மறுபடியும் உங்களுக்கு இன்சிஸ்ட் பண்ணி பேசுகிறார். ஜெபிக்கிறேன், கொடுக்கிறேன், உழைக்கிறேன், என் நேரத்தை கொடுக்கிறேன், என்ன வேண்டுமானாலும் செய்கிறேன், நானோ என் பிள்ளையோ ஊழியத்துக்கு போறதுக்கு தயாராக இல்லை என்று சொல்லி சொல்லுகிற கிறிஸ்தவ குடும்பங்கள் இன்றைக்கு அதிகம் 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 ஆண்டவர் பாரப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஏன் குடும்பத்திலிருந்து ஒரு பிள்ளை ஊழியத்துக்கு போகணும்? அந்த வைராக்கியம், ஆண்டவருடைய பணியை என் பிள்ளை செய்யணும் அப்படிங்கிற ஒரு பாரம் உங்களுக்குள்ள வர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். சில கண்ட்ரீஸ்ல மிலிட்ரிக்கு நிச்சயமாக குடும்பத்திலிருந்து ஒருவர் செல்ல வேண்டும் நாட்டை காப்பதற்காக. சில கண்ட்ரீஸினுடைய ரூல்ஸ் அப்படியாக இருக்கிறது. அதே போல ஆண்டவரனை தெரிந்து கொண்டிருக்கிறாரே, ஏன் குடும்பத்திலிருந்து ஒரு பிள்ளை ஆண்டவரை அறிவிக்கிறதற்காக, ஒருவேளை ஜெபிக்கிறது கொடுக்கிறது அது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆண்டவருடைய அன்பின் சுவிசேஷத்தை எடுத்து செல்வதற்கு என்னுடைய பிள்ளைய கொடுக்கிறேன்,
ஒருவேளை உங்களை ஆண்டவர் ஏவுவார் என்று சொல்லி உங்களை அழைப்பார் என்று சொன்னாலும், எனக்கு வயதாகிவிட்டது, எனக்கு பலவீனம் இருக்குது, என்னால முடியாது என்று சொல்லாதீர்கள். எப்படிப்பட்டவர்களையும் ஆண்டவர் பயன்படுத்த வல்லவராக இருக்கிறார். அழைப்பு தேவனுடையது, அவரே நடத்துவார். அழைக்கிறவர் அவர் என்று சொன்னால் உங்கள் கரத்தை பிடித்து மாபெரும் காரியங்களை செய்வார். இன்றைக்கு மிஷனரிமார்களை அப்படிதான் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். அழைத்த தேவன் அவர்களை கொண்டு இன்றைக்கு அற்புத அடையாளங்களை செய்து கொண்டிருக்கிறார். உங்களை அழைப்பார் என்று சொன்னால் அதற்கு வயதோ எந்த ஒரு பலவீனமோ தடை கிடையாது. சர்வவல்ல தேவன் உங்களை நிரப்பும் போது, அவர் உங்களை வழிநடத்தும் போது உங்களுடைய வழிகள் ஆச்சரியமானதாக இருக்கும். நீங்கள் ஊழியத்தில் எப்படி பயன்படுகிறீர்கள் என்று சொல்லி உங்களுக்கே தெரியாது. அந்த அளவுக்கு ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவார். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே உங்க சித்தம் என்ன? இன்றைக்கு இந்த மீட்டிங்க்கு நான் அழைச்சி கொண்டு வந்திருக்கிறீங்களே, தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததின்னு என்கிட்ட சொன்னீங்களாப்பா. நான் ஒருவேளை ஏதோ ஒரு விதத்தில் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறேன், நான் ஏதோ ஒரு விதத்தில் என்னுடைய பங்களிப்பை கொடுத்துட்டு இருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு நான் உங்ககிட்ட கேட்கேன்ப்பா, என்ன குறித்து நீங்கள் என்ன சித்தம் வைத்திருக்கிறீங்க? ஆண்டவர் சொல்றாரு, பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவன் தான் எனக்கு சகோதரன், அவன் தான் எனக்கு சகோதரி, எனக்கு தாயுமா இருக்கிறாங்க. ஆண்டவர் அதுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் என்ன செய்யணும்னு ஆண்டவர்கிட்ட கேட்கிறவங்கள ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய நேரத்தில் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணி விடுகிறோம். நானும் ஊழியம்தான் செய்கிறேன், ஜெபிக்கிறேன், நான் ஐஎம்எஸ்க்காக நல்லா உழைக்கிறேன், ஓடிக்கொண்டிருக்கிறேன், நானும் ஊழியம்தான் செய்கிறேன். காம்ப்ரமைஸ் பண்ணி விடுகிறோம். இல்லை, ஆண்டவருடைய பாதத்தில் இந்த புதிய ஆண்டில் அமர்ந்திருந்து என்னை குறித்து நீங்கள் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீங்க? அன்றைக்கு பரிசுத்த பவுல் கேட்டார். ஆண்டவர் மெய்யான ஒளியின் மூலமாக தொட்டார் அல்லவா? அவர் கேட்ட கேள்வி அதுதான், ஆண்டவரே நீர் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர்? அந்த வெளிச்சம் எனக்குள்ள வந்திருக்கிறது, நான் வெளிச்சத்தின் பிள்ளையா மாறிவிட்டேன். அப்போ ஏதோ ஒரு நோக்கம் என்னை குறித்து நீங்க வைத்திருக்கிறீங்க. நான் என்னப்பா செய்யணும்? ஆண்டவர் அழகான ஒரு வழிநடத்தலை கொடுத்தார். அனனியா என்ற மனிதன் மூலமாக புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். புண்ணியங்களை அறிவிப்பது நம்முடைய கடமை. அந்த கடமையிலும் எப்படி செயல்பட வேண்டும் என்பதை ஆண்டவரிடத்தில் கேட்டு செயல்படுவது ஆண்டவருடைய விருப்பம். ஒருவேளை நான் ஊழியம் செய்யாமல் இருக்கலாமா? இல்லை, செய்தே ஆக வேண்டும். ஏனென்றால் அதற்காக தான் தெரிந்து கொண்டார். அதை தான் பவுல் அழகா சொல்கிறார், சுவிசேஷத்தை பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடம் கிடையாது. எனக்கு என்ன மேன்மை இருக்கு நான் சுவிசேஷத்தை சொல்றேன்னு சொல்றதுக்கு? இதுமே என் மேல விழுந்த கடமை. இட்ஸ் மை டியூட்டி, ஒரு ஸ்பிரிச்சுவல் டியூட்டி. அன்றாட கடமைகளை, அநேக காரியங்களை நிறைவேற்றுகிறோமே, இது ஒரு ஆவிக்குரிய கடமை கிறிஸ்தவர்களுக்கு. நிச்சயமாக ஏதோ ஒரு விதத்திலே நீங்க ஆண்டவருக்காக எழும்ப வேண்டும், செயல்பட வேண்டும். ஆனால் அதில் தேவ சித்தத்தை நீங்க புரிந்து கொண்டு முழுவதுமாக அதற்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறார். அது எதுவாக இருக்கட்டும், ஆண்டவருடைய மெல்லிய சத்தம் உங்களிடத்திலே வரும் என்று சொன்னால், ஆண்டவருடைய வார்த்தை வசனத்தின் மூலமாக, தேவ மனிதர்கள் மூலமாக வரும் என்று சொன்னால், அந்த வழிநடத்தலை பிடித்துக் கொள்ளுங்க. இதுக்கு நான் முழுவதும் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுங்க. ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவார். என்னுடைய வாலிப வயதிலே பள்ளி படிக்கும் போது ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டார் அவருடைய ஊழியத்திற்கு என்று சொல்லி. ஆண்டவருடைய தரிசனத்தை கொடுத்து என்னை கரம் பிடித்து அவருடைய ஊழியத்திற்கு என்று தெரிந்து கொண்டார். அந்த நாளிலே நான் ஊழியத்திற்கு என்று கடந்து செல்ல வேண்டும் என்று சொல்லி 12th கூட நான் முடிக்காதபடி ஒரு மிஷனரியாக செல்ல வேண்டும் என்று சொல்லி நான் துடித்து கொண்டிருந்தேன். ஆண்டவர் எப்படி வழி நடத்துவார் என்பதற்காக நான் உங்களுக்கு இந்த காரியத்தை சொல்லுகிறேன். அப்பொழுது என்னை ஆண்டவர் அனுப்பவில்லை. தேவனுடைய ஒரு மனிதனுடைய வார்த்தை மூலமாக ஒரு யூத் கேம்ப்ல என்னை முழுவதுமாக அர்ப்பணித்த பொழுது, நீ பிறகு செல்லலாம் என்று சொல்லி எனக்கு ஒரு தடையை அந்த நாட்களிலே விதித்தார். ஆனாலும் என்னுடைய உள்ளத்திலே ஒரு பாரம். வாலிப வயதிலே நான் ஜெபிப்பேன், நான் கல்களிலே முற்களிலே சென்று ஆண்டவருடைய பணியை நான் நிறைவேற்றுவேன். என்னுடைய பிள்ளைகளை நான் சந்தோஷ வித்யாலயிலே விடுவேன்.
அவர்களை நான் பிரிந்து இருக்கிறதுக்கு எனக்கு இதை பொறுத்து கொள்றதுக்கு எனக்கு பலன் தாங்க நான் ஜெபித்திருக்கிறேன் வாலிப வயதிலே. ஏனென்றால் மிஷினரிகள் அவருடைய பிள்ளைகளை ஒருவேளை 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இந்த நாட்களிலே கூட வைத்து கொள்ளலாம் என்று சொல்லி ஒரு ரூல்ஸ் கொடுக்கப்பட்டிருந்தாலும் அவர்களுடைய அந்த கல்ச்சர் நிமித்தமாக, லாங்குவேஜ் நிமித்தமாக பிள்ளைகள் சேஃப்டியாக இருப்பாங்கன்னு சொல்லி அவங்க சந்தோஷ வித்யாலயில தான் பிள்ளைகள் படித்து கொண்டிருக்கிறாங்க. பெரிய சாக்ரிஃபைஸ், அதெல்லாம் ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சாக்ரிஃபைஸ். ஆனால் ஆண்டவருடைய அன்பு நமக்குள்ளே வரும்போது அதெல்லாம் ஒரு சாதாரணமான காரியமாக மாறிவிடும். அன்றைக்கு என்னுடைய வைராக்கியத்தின்படி நான் ஜெபித்திருக்கிறேன். காலங்கள் கலந்து கொண்டே இருக்கிறது, ஜெபித்து கொண்டே இருக்கிறேன். எனக்கு அந்த மிஷன் பர்டன், அந்த மிஷனரி தரிசனம் எனக்குள்ளே இருந்து கொண்டே இருக்கிறது. ஆண்டவர் எப்பொழுது என்ன அழைப்பார் நான் காத்து கொண்டிருக்கிறேன். ஆனால் அந்த வேளையிலே ஆண்டவர் என்னுடைய அலைன்ஸ் காரியத்தை ஒரு ரெவரண்டுடைய ஒய்ஃபாக வரும்படியாக எனக்கு இன்னொரு அயரம்மா மூலமாக அழைப்பு வந்தபோது அதை ஏற்றுக்கொள்ள எனக்கு மனதில்லை. நான் ஒரு மிஷனரியாக அல்லவா கனவு கண்டு கொண்டிருந்தேன். இந்த அழைப்பு எனக்கு ஏன் என்று சொல்லி நான் அந்த நேரத்தில் யோசித்த பொழுது அந்த அயர்மா சொன்னாங்க, ஜெபி, நீ ஆண்டருக்காக நிறைய பேர் எழும்ப வேண்டும் என்று சொல்லி பெண்களை ஊழியத்திற்கு அழைத்து செல்வேன், ஜெப குழுக்களிலே ஜெபிப்போம், இப்படிப்பட்டதான காரியங்களை செய்து கொண்டிருந்தேன். ஆனால் அதே பாரத்தை என்னுடைய பிள்ளைக்கு நான் ஊட்டினேன். அதை நான் நெக்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு கொண்டு வர்றேன். என்னுடைய பிள்ளையை நான் ஊழியத்திற்கு என்று அர்ப்பணித்திருக்கிறேன். ஆண்டவர் 2 பிள்ளைகளை எனக்கு கொடுத்தார். இன்றைக்கு மூத்த மகன் ஒரு மருத்துவ மிஷனரியாக, ஒரு மிஷனரி டாக்டராக பணி செய்யும்படியாக சிஎம்சி லூதியானாவிலே 3வது வருடம் படித்து கொண்டிருக்கிறான். ஏனென்றால் நான் ஒரு டாக்டராக ஆக வேண்டும் என்று சொல்லி ஆசைப்பட்டேன். ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய அந்த ஆசையை, ஒருவேளை நான் உனக்கு வைத்திருக்கிற பாதை வேறு மகளே, உன்னுடைய ஆசையை, விருப்பத்தை ஓ பிள்ளைக்கு நான் கொடுக்கிறேன். நான் ஒன்றுமே சொல்லவில்லை. பிறப்பதற்கு முன்னே அவனுக்கு சாமுவேல் என்று பேர் வைப்பேன். அவர் ஆண்டவருடைய ஊழியத்திற்கு தான் என்று சொல்லி அவனை பக்தி வைராக்கியமாய் நான் வளர்த்தேன். அவனாக 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது சொன்னான், நான் ஒரு மிஷனரி டாக்டராக ஆக வேண்டும், அதற்காக என்ன ப்ரிப்பேர் பண்ணுங்க என்று சொல்லி. ஒரு வருடம் கிடைக்கவில்லை. அடுத்த வருடத்தில் ஆண்டவர் அந்த சீட்டை கிடைக்க வைத்திருக்கிறார். இன்றைக்கு அவன் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறான். என்னுடைய 2வது மகனை ஆண்டவர் ராஜ்யத்துக்குள்ள எடுத்துக்கொண்டார், அவருடைய சித்தம் எடுத்துக்கொண்டார். ஆனாலும் என்னுடைய 2வது மகனையும் நான் ஊழியத்திற்கென்று தான் அர்ப்பணித்திருந்தேன். இப்படியாக என்னுடைய வாழ்க்கை போய் கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் இந்த நாட்களிலே என்னை பயன்படுத்துகிற விதத்தை நினைத்து பார்க்கும் பொழுது எனக்கு தகுதி கிடையாது. ஆண்டவரிடத்தில் அநேக நேரத்தில் நான் சொல்லுவேன், அப்பா, ஒரு ஆர்கனைசேஷன்ல என்ன ஒரு லீடர்ஷிப்ல வைத்திருக்கிறீங்க, என்ன தகுதி இருக்குதுப்பா என்ன நீங்க தெரிந்து கொண்டதற்கு? அது ஆண்டவருடைய திட்டம். என்னுடைய மகனை ஒரு மிஷனரி டாக்டராக உருவாக்க வேண்டும், என்னை இப்படிப்பட்ட ஊழியத்திலே பயன்படுத்த வேண்டும் என்பது ஆண்டவருடைய திட்டம். இனி ஆண்டவர் என்னை எப்படி பயன்படுத்துவார் என்று தெரியாது. நம்மை குறித்து வைத்திருக்கிற தேவ சித்தத்துக்கு முழுவதுமாக நம்ம அர்ப்பணிக்கும் போது ஆண்டவர் அதில் சந்தோஷப்படுவார், நம்மளை எடுத்து பயன்படுத்துவார். ஒருவேளை என் பிள்ளை சேட்டக்கார பிள்ளையா இருக்கு, எப்படி ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யும் என்று யோசிக்காதீர்கள். ஒப்பு கொடுத்து ஜெபித்து பாருங்கள். ஏற்ற வேளையிலே ஆண்டவர் எடுத்து நடத்துவார். அர்ப்பணிப்பும் ஜெபமும் தான் உங்களுடைய பார்ட். எடுத்து பயன்படுத்துவது ஆண்டவர். அந்த அர்ப்பணிப்பை இன்றைக்கு எதிர்பார்த்து நிற்கிறார். என்னுடைய குடும்பத்திலிருந்து யாராவது ஒரு பிள்ளையை நான் கொடுப்பேன் அப்படிங்கிற ஒரு அர்ப்பணிப்போடு இன்றைக்கு ஒவ்வொருவரும் புறப்பட்டு செல்வீர்கள் என்று சொன்னால் இந்த மீட்டிங்கினுடைய சக்சஸ் அதுதான். ஆண்டவர் அதை தான் எதிர்பார்த்து நிற்கிறார். யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவார்? அறிவிக்கிறவர்கள் இல்லையே. இயேசு என்கிற நாமத்தை அறியாதபடி ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்களே. ஆண்டவருடைய சத்தம் உங்களுக்குள்ள செல்கிறதா? ஆண்டவர் பேசுகிற ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். அவருடைய பாரத்தை அவருடைய பிள்ளைகளாகிய நம்மிடத்தில் தானே அவர் பகிர்ந்து கொள்ள முடியும். அர்ப்பணிக்கிறதும் செயலாற்றுவதும் நாம், மீதி பாகத்தை ஆண்டவர் பொறுப்பெடுத்துக் கொள்வார்.
பொறுப்படுத்திக் கொள்வார். அன்றைக்கு மிஷனரிகள் இப்படிதான் தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தாங்க. எங்களை குறித்து ஆண்டவருடைய பிளான் இதுதானா, எங்க வேண்டுமானாலும் செல்வோம், கம்யூனிகேஷன் கிடையாது, டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டிஸ் கிடையாது, லாங் டிராவல் பண்ண வேண்டும், கடினமான பாதைகள். ஆனால் என்ன குறித்து தேவ சித்தம் நிறைவேறணும், அது ஒன்றே அவர்கள் முழுமையான அர்ப்பணிப்பாக எண்ணி எல்லா பகுதிகளுக்கும் சென்றாங்க. எழுப்புதல் ஏற்பட்டது. இன்றைக்கு புறப்பட யோசிக்கிறோம். நாங்கள் கடந்த 2 நாட்களாக மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ் கேம்பஸில் தங்கியிருந்தோம். அந்த கேம்பஸை குறித்து அந்த வைஸ் பிரின்சிபல்கிட்ட நிறைய காரியங்களை நான் கேட்டுக்கொண்டிருந்த பொழுது அதனுடைய ஃபவுண்டர் ஜான் ஆண்டர்சன் 1837 அது ஒரு ஸ்கூலாக இருந்து அப்புறம் 1845 அது ஒரு காலேஜாக உருவானது. ஏஷியாஸ் லார்ஜஸ்ட் காலேஜ் என்று சொல்லி அந்த பிரின்சிபல் சொன்னாங்க. 320 ஏக்கர்ஸ். அன்றைக்கு வந்த அந்த ஸ்காட்லாந்திலிருந்து வந்த மிஷனரிகளுடைய தூர தரிசனத்தை பாருங்க. அவ்வளோ இடம் ஒரு காடு போலதான் இருந்தது. நிறைய மான்கள் எல்லாம் பார்த்தோம். அனிமல்ஸ்லாம் உள்ளே இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க. முள்ளம் பன்றி மிலா எல்லாம் உள்ளே இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. அவ்வளோ தூர தரிசனம். இன்னும் அந்த இடத்துல வந்த எட்வர்ட் பார்னஸ் அவங்களுடைய ஒய்ஃப் அவங்க நிறைய மரங்களை எடுத்து அவங்க நட்டு வச்சிருக்கிறாங்க. அந்த மரங்கள் இன்றைக்கும் இருக்கிறது. அவங்க சொன்னாங்க, அன்றைக்கு மிஷினரிகள் வைத்த மரத்தை நாங்கள் பிடுங்கலை. ஏன்னா அவங்க அந்தந்த செடிக்கு எந்தெந்த மண் வேணுமோ அந்த மண்ணை அவங்க கரெக்டாக கொண்டு வந்து அதை வைத்து அவ்வளோ பராமரித்து வளர்த்தாங்களாம். பில்டிங் கட்டுறதுக்காக நாங்கள் எந்த ஒரு மரத்தையும் இடிக்க மாட்டோம். அவர்கள் வைத்த மரங்கள் இன்றைக்கும் இருக்கிறது. மில்லர் என்று சொல்லி ஒருத்தர் வந்தார். அவர் அந்த சரித்திரத்தில் அவரை குறித்து அப்படி சொல்லவில்லை. ஆனால் அந்த வைஸ் பிரின்சிபல் சொன்னாங்க, அவருடைய ஷிப் அவர் வித்து பில்டிங் கட்டினார் என்று சொல்லி அந்த எஜுகேஷன் மினிஸ்ட்ரியை வளர்த்தாங்க. எங்களை குறித்து ஆண்டவர் இந்த இடத்துல ஒரு சித்தம் வச்சிருக்கிறாங்க. அதுக்கு நாங்கள் கடந்து செல்வோம் என்று சொல்லி ஸ்காட்லாண்டிலிருந்து வந்து நம்முடைய பகுதியில் எப்படிப்பட்ட காரியங்களை நிறைய காரியங்களை சொல்லலாம். தேவ சித்தத்தை நம்ம முற்றிலுமாய் புரிந்து கொண்டு அதற்கு அர்ப்பணிப்போம் என்று சொன்னால் ஆண்டவர் நம்மளை கொண்டு மாபெரும் காரியங்களை செய்ய முடியும். தயங்குகிறோம், பயப்படுகிறோம், உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் நம்ம எழும்புகிறவர்களாக, எழுந்து ஆண்டவருக்காக செயல்படுகிறவர்களாக, அர்ப்பணிக்கிறவர்களாக எதிர்பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஜீவனுள்ள தேவன் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். 3வது காரியம், பிரித்தெடுக்கப்பட்ட தேவனுடைய ஜனங்களாக வாழ வேண்டும். 2வது, பிதாவின் சித்தத்தை நம்ம பரிபூரணமாய் அர்ப்பணிக்க வேண்டும். 3வதாக நம்ம பின் சந்ததிக்கு தேவ பணிக்காக எழுப்புகிறவர்களாக வேண்டும். பின் சந்ததியை தேவனுக்காக நாம் எழுப்புகிறவர்களாய் காணப்பட வேண்டும். நீங்கள் வேதாகமத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட அநேக டைம்ஸ் ஆண்டோர் சொல்லியிருப்பார், இதை பின் சந்ததிக்கு சொல்லுங்க. சங்கீதம் 78:3 பார்க்கும் பொழுது, அவைகளை நாங்கள் கேள்விப்பட்டு அறிந்தோம், எங்கள் பிதாக்கள் அவைகளை எங்களுக்கு அறிவித்தார்கள், பின் சந்ததிகளுக்கு பிள்ளைகளுக்கு நாங்கள் அவைகளை மறைக்காமல் அவருடைய துதிகளையும் அவருடைய வார்த்தையும் அவர் செய்த அவருடைய அதிசயங்களையும் விவரிப்போம். இன்னும் உபாகமம் 4:9 சொல்லப்பட்டிருக்கிறது. யோவேல் 1:3 பார்த்தீங்கன்னு சொன்னா அழகாக அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கும், இதன் செய்தியை உங்கள் பிள்ளைகளுக்கு தெரிவிங்கள், இதை உங்கள் பிள்ளைகள் தங்கள் பிள்ளைகளுக்கும் அவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கும் சந்ததியாருக்கும் தெரிவிக்க கடவர்கள். ஜென்ரேஷன் ஆஃப்டர் ஜென்ரேஷன், இதுதான் சந்ததி. ஒருவேளை இன்றைக்கு நம்மளே பாரம் குறைந்து இருப்போம் என்று சொன்னால் நாம் பின் சந்ததி எப்படி உருவாக்க முடியும்? நம்மளுடைய பிள்ளைகள், நம்ம பிள்ளைகள்கிட்ட சொல்லிக் கொடுக்கும்போது நம்ம என்ன சொல்லணும்? நீ என்ன செய்யணும்? உன்னுடைய பிள்ளைக்கு இந்த பாரத்தை சொல்லணும். எப்படி மிஷனரிமார்கள் வந்து கஷ்டப்பட்டாங்க, ஆண்டவர் எப்படி கிருபையா நம்மளை ரட்சித்தாங்க, ஆண்டவர் எப்படி வழி நடத்தினாங்கிறது நான் உனக்கு சொல்றேன்ல, நீ உன் பிள்ளைக்கு சொல்லணும். சந்ததி சந்ததியாக, ஜென்ரேஷன் ஆஃப்டர் ஜென்ரேஷனாக. ஏனென்றால் நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. நாம் நம்முடைய பிள்ளைக்கு ஆஃப்டர் நம்முடைய பிள்ளை. அன்றைக்கு நம்முடைய முன்னோர்கள் கொடுத்த பாரங்களை நம்ம ஒருவேளை சுமத்த, நம்முடைய முன்னால் உள்ள ஜென்ரேஷன் சுமத்த தவறிவிட்டார்களோ, இன்றைக்கு நாம் அந்த தவறை செய்வோம் என்று சொன்னால்
தரிசனம் இழந்து போய்விடும். உலக பிரகாரமாக நம்முடைய பிள்ளைகள் போய்விடுவாங்க. நம்ம பிள்ளைகளை ஷேப் பண்றது, உருவாக்குகிறது நம்முடைய கரத்துல தான் இருக்கிறது. நம்ம எப்படி அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறோமோ, சிறு வயதுல எதை சொல்லிக் கொடுக்கிறோமோ, முதிர் வயதுல அதை விடாது இருப்பாங்க. நம்ம பிள்ளைங்க நம்ம கரத்துல தான் இருக்கிறாங்க. அவர்களை உருவாக்குகிறது, அந்த சந்ததியை ஆண்டவருக்காக நாம் எழும்ப செய்கிறது நம்முடைய கரத்தில் இருக்கிறது. ஏனென்றால் நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. நம்முடைய சந்ததிகள் எல்லாரும் தேவ பணிக்காக எழும்ப வேண்டும். அன்றைக்கு ஒரு பரிசுத்த பவுல் இருந்தார். அவருடைய திருமணம் ஆகவில்லை. ஆனால் பார்த்தீர்கள் என்று சொன்னால் தீமோத்தேயுவை அவருடைய குமாரனாக சொல்லுகிறார். தீத்துவை உத்தம குமாரன் என்று சொல்லுகிறார். நீங்க ஆண்டவருக்காக போர் சேவகனாக எழும்புங்க. நான் கற்றுக்கொண்ட காரியங்களை மற்றவர்களுக்கும் போதிக்கத்தக்க உண்மை உள்ளவரிடத்துல ஒப்புவி. அடுத்த ஜெனரேஷனுக்கு நீ சொல்லு, மற்றவர்களுக்கு சொல்லு, அவர்களுக்கும் பாரத்தை கொடு. எல்லாரும் எழும்பட்டும் ஆண்டவருக்காக. திரள் கூட்டமான ஜனங்கள் ஆண்டவருக்கென்று எழும்பும் பொழுது இந்திய தேசம் ஆண்டவருக்கென்று விரைவாக சொந்தமாக்கப்படும். ஹல்லேலூயா. ஆண்டவர் அதை எதிர்பார்த்து தான் இந்த ஒரு தலைப்பை கொடுத்திருக்கிறாரு. தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. நான் மாத்திரம் இல்லை, என் பிள்ளை, என் பிள்ளைக்கு ஆஃப்டர் என் பிள்ளை, அவளுடைய பிள்ளை, இந்த ஜெனரேஷன் போய்கொண்டே இருக்க வேண்டும். நம்ம ஆண்டவருக்காக ஜெனரேஷன் ஆஃப்டர் ஜெனரேஷன் எழும்புகிறவர்களாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை பாரப்படுத்தி கொண்டிருக்கிறார். எவையெல்லாமோ நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறோம். இந்த சுவிசேஷ பாரத்தை ஊற்றுகிறோமா? சொல்லி இருக்கிறோமா? மிஷனரிகளுடைய கஷ்டங்களை சொல்லி இருக்கிறோமா? அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி இருக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. பெருமைப்படுவதற்காக சொல்லலை. குட்டி பிள்ளைகளே, என்னுடைய மூத்த மகனுக்கு நான் அநேக மிஷனரி கதைகளை நான் படுக்க வைத்து சொல்லி இருக்கிறேன். அவன் தூங்க வைக்கிறதுக்கு மிஷனரி கதைகளை சொல்லி இருக்கிறேன். நிறைய மிஷனரி பயோகிராஃபிஸை போட்டு காண்பித்திருக்கிறேன். அப்போ சின்ன பிள்ளையிலே அவன் சொல்லுவான், நானும் மிஷனரியாக போனால் இப்படி தான் என்னை அடிப்பாங்களோமா, பயமாக இருக்கும்ல, வலிக்கும்ல அப்படின்னு சொல்லுவான். இல்லை, நீ ஆண்டவருக்காக போன ஆண்டவர் பார்த்துக்கிடுவாங்க. இப்படி நிறைய பேர் அடி வாங்கினதுனால தான் இன்றைக்கு நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இதை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்குறோமா? பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறோமா? அவங்க என்ன உலகத்தில் வாழுகிறோம் என்றே தெரியாதபடி வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களே. அந்த மிஷனரி பேர்டன் எப்படி அவங்களுக்கு கிடைக்கும்? நம்ம தான் கற்றுக் கொடுக்கணும், நம்ம தான் கற்றுக் கொடுக்கணும், நம்ம தான் உருவாக்கணும். ஒருவேளை நம்முடைய பிள்ளைகளை மாத்திரமல்ல, ஒருவேளை திருச்சபைகளிலே நீங்கள் யூத் லீடராக இருக்கலாம். யூத்தை எழுப்புங்க. அவங்க உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் சில்ட்ரனா, அவங்கள நீங்க எழுப்புங்க, உருவாக்குங்க. நம்முடைய தேசத்திலே அநேகர் ஆண்டவருக்காக எழும்ப வேண்டும். அதற்கு நீங்கள் ஒரு கருவியாக பயன்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் வாஞ்சிக்கிறார். ஹட்சன் டெய்லர் அவர்கள் இங்கிலாந்துல இருந்து சைனாவுக்கு ஊழியம் செய்யும்படியாக வந்தாங்க. அவங்களுடைய ஜெனரேஷனில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 170 வருடங்கள் இன்றைக்கு வரைக்கும் அவர்களுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள் சைனாவில் பல விதத்தில் ஆண்டவருடைய பணியை செய்து கொண்டிருக்கிறாங்க. அவங்களுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? ஃபெய்த் மிஷன். அப்படின்னா அவங்க பணத்தை யார்ட்டையுமே போய் கேட்க மாட்டாங்க, ஜெபத்தில் தான் வைப்பாங்க. ஆண்டவர் அவர்களுக்கு கொடுக்கிற அந்த விசுவாச ஜெபத்தின் மூலமாக பெற்றுக்கொள்ளுகிற அந்த பணத்தின் மூலமாக ஆண்டவருடைய ஊழியத்தை செஞ்சாங்க, மற்றவர்களுடைய தேவைகளை சந்திச்சாங்க. ஹட்சன் டெய்லர் அவர் சைனீஸை போலவே உடை உடுத்துவாராம். அவங்க ஹாஸ்பிட்டல்ஸ், ஸ்கூல்ஸை உருவாக்குனாங்க. அதோடு சேர்ந்து நற்செய்தி பணியை செய்தாங்க. அவங்க செஞ்ச காரியம், சைனாவை குறித்த பாரத்தை தன்னுடைய மகனுக்கு கொடுத்தாங்க. ஹட்சன் டெய்லர் 2, 3, 4 என்று சொல்லி இன்றைக்கும் சைனாவிலே சைனா இன்லாண்ட் மிஷன் என்பது வேறு பெயராக மாற்றப்பட்டு ஜெனரேஷன் ஆஃப்டர் ஜெனரேஷன் ஊழியம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதே போல இன்றைக்கு நீங்க பார்ப்பீர்கள் என்று சொன்னால் ஜான் ஸ்கடர் அவர் ஒருவர் பெற்ற தரிசனத்தை அந்த மெடிக்கல் மினிஸ்ட்ரி செய்வை என்றும் அந்த பாரத்தை ஜெனரேஷன் ஆஃப்டர் ஜெனரேஷன் 4 ஜெனரேஷன்ஸாக கடத்தி 1000 வருடங்களாக 42 பேர் அந்த குடும்பங்களிலே தேவனுடைய பணியை நம்முடைய பகுதியில் இன்றைக்கும் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு சிஎம்சி வெள்ளூர் மருத்துவமனை ஐடா ஸ்கடர் அம்மையார் 3rd ஜெனரேஷன்ல வந்த அருமையான ஒரு மகள். 1 பெட் கிளினிக் வைத்து ஆரம்பித்த அந்த மெடிக்கல் அந்த ஹாஸ்பிட்டல் இன்றைக்கு அது மல்டி ஸ்பெஷாலிட்டி
ஸ்பெஷாலிட்டியாக ஏசியாவிலே பெரிய ஹாஸ்பிட்டலாக இன்றைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கிறது. கடத்தினார்கள் பாரத்தை, பின் சந்ததிக்கு நினைவு கூறுதலாக இன்றைக்கும் அவருடைய ஊழியங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? 3 காரியங்களை ஆண்டவர் நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார். தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியே என்று சொல்லி உங்களுக்கு ஒரு அழைப்பை விடுத்து 3P ஞாபகம் இருக்கிறதா? பிரித்தெடுக்கப்பட்ட தேவனுடைய ஜனங்களாக வாழுங்கள். பிதாவின் சித்தத்தை முற்றிலும் அர்ப்பணிக்கிறவர்களாக, பிதாவின் சித்தத்திற்கு முற்றிலும் அர்ப்பணிக்கிறவர்களாக தேவ பணி செய்யுங்கள். 3வது பின் சந்ததிக்கு தேவ பணிக்காக எழுப்புகிறவர்களாய் காணப்படுங்க. அர்ப்பணிப்போமா? கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். காடுகளில் பல நாடுகளில் என் ஜனம் சிதறுண்டு சாகுவதா? ஆடுகளை பாடுபட்டே அதற்காகவே தேடுவோர் யாரின் ஆடுகளை அழைக்கிறார் இயேசு. அவரிடம் பேசு, நடத்திடுவார். சொல்லப்பட்டிராத இடங்கள் உண்டு, என்னை அங்கு சொல்ல இங்கு ஆட்கள் உண்டு. சொல்லப்பட்டிராத இடங்கள் உண்டு, என்னை அங்கு சொல்ல இங்கு ஆட்கள் உண்டு. அழைப்பு பெற்றோர் யாரும் புறப்படுவே, இது ஆண்டவர் கட்டளை கீழ்ப்படிவே. அழைப்பு பெற்றோர் யாரும் புறப்படுவே, இது ஆண்டவர் கட்டளை கீழ்ப்படிவே. அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். அப்படியே ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். இன்றைக்கு ஆண்டவர் பேசியிருக்கிறார். இந்த மாபெரும் கூடுகை எதற்காக? தேவனுடைய சந்ததியாக நாம் ஆண்டவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக எழும்ப வேண்டும், எழும்ப வேண்டும். பிரித்தெடுக்கப்பட்ட தேவ ஜனங்களாக, பரிசுத்தத்திலும் அன்பிலும் வேரூற்றினவர்களாக, ஆண்டவருடைய பணிக்கென்று ஜெபிக்கிறவர்களாக, கொடுக்கிறவர்களாக, உழைக்கிறவர்களாக, ஆண்டவருடைய சித்தம் அறிந்து முழுவதுமாய் அர்ப்பணிக்கிற முழு நேர ஊழியர்கள் இந்த இடத்திலிருந்து, உங்கள் குடும்பங்களிலிருந்து எழும்ப வேண்டும் என்று சொல்லி ரீமா ஷமாதி ரீதி கமலரபாதில் ரீதி கலரபா பரிசுத்த தேவன் அநேகருடைய உள்ளத்திலே அந்த வாரத்தை ஊற்றிக்கொண்டிருக்கிறார், ஊற்றிக்கொண்டிருக்கிறார். இருதயத்தை கடினப்படுத்தாதீங்க. ஆண்டவர் உங்களை அழைப்பார் என்றால், உங்க பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்க சொல்வார் என்று சொன்னார். அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே என்று இன்றைக்கு ஒரு தீர்மானத்தை எடுத்து ஜெபிங்க, ஒப்புக் கொடுங்க. உங்களுடைய பிள்ளைகள் மூலமாக தேசத்திலே ஆண்டவருடைய ராஜ்யம் கட்டப்படும். அதுதான் பாக்கியம். ஒரே ஒரு வாழ்க்கை சீக்கிரமாய் கடந்து போகும், சீக்கிரமாய் கடந்து போகும். ஆண்டவருக்காக எதை செய்கிறோமோ அது மாத்திரமே நித்தியம் வரைக்கும் செல்லும்.
இந்த உலகத்திலே ஆண்டவருக்கு பணி செய்வதை காட்டிலும் மேலான பாக்கியமான பணி ஒன்றும் இல்லை. ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார் என்று சொன்னால் இன்றைக்கு ஒப்பு கொடுத்து ஜெபித்து கடந்து செல்லுங்க. ஆண்டவர் உங்கள் குடும்பத்திலிருந்து ஒரு மிஷனரியை எழும்ப பண்ணுவார். உங்களுடைய பின் சந்ததிக்கு பாரத்தை கொடுங்க. என்னுடைய பிள்ளைகளுக்கு பின் அநேக ஆண்டவருடைய பணியை செய்ய வேண்டும் என்கிற அந்த பாரத்தை உற்றும்படியாக ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் நம்ம இடத்துல பேசி இருக்கிறார். நீங்க ஆண்டவர் இடத்துல ஒப்பு கொடுக்கிற ஒரு நேரம் நீங்க அர்ப்பணித்து கடந்து சென்றாதா ஆண்டவர் சந்தோஷப்படுவார். நான் பேசிவிட்டேன், கேட்டுவிட்டு என் பிள்ளைங்க அப்படியே போயிட்டாங்கன்னு சொல்லி ஆண்டவர் துக்கப்படக்கூடாது. நான் பேசுனதுக்கு செவி சாய்த்திருக்கிறாங்க, எனக்காக செயல்படும்படியாக எழுப்பி இருக்கிறாங்க சொல்லி ஆவியானவர் இந்த இடத்துல களி கூற வேண்டும். ரீமா சமாதியில் இறுதி கலரமா ஆண்டவருடைய நாம இந்த இடத்துல மகிமைப்படும்படியாக அர்ப்பணிங்க, ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் சொல்லுகிறதற்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும், உங்கள் குடும்பங்களையும், உங்கள் சந்ததியும் ஆண்டவருடைய கரத்தில் எடுத்து பயன்படுத்துவார். எங்களை நேசிக்கிற அன்பின் ஆண்டவர், எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. உங்க பாரத்தை நீங்க பகிர்ந்து கொண்டிருக்கிறீங்க ஐயா. ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா உமக்கு என்று எழும்ப கிருபை தாரும். அர்ப்பணித்திருக்கிற பிள்ளைங்க அதுல நிலைத்திருக்கணும். சாத்தானானவன் வஞ்சகமாக தடை கொண்டு வந்து விடாதபடி ஆவியானவர் தொடர்ந்து அனல் மூட்டிக்கொண்டே இருக்கிறார். நீர் எங்களுக்காக மாத்திரம் அல்ல, எல்லாருக்காக ரத்தம் சிந்தீர் அல்லவா. அந்த ரத்தம் வீணாய் போகாதபடிக்கு ராஜா நித்திய ஜீவனை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளணும் ராஜா. ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து பொறுப்படுத்தி நடத்தும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.